ரவை லட்டு தான் நீர் செய்வீர் பேண்ட் என்ன இதுக்கு மேலே என்ன அதை யூடியூப்பில் பார்த்து இது என்ன ஒரு விருத்தமாக கிடக்கு. இது என்ன ட்ரை பண்ணி பார்க்க நானா கிடைச்சேன். முதல் நீர் சாப்பிடும் பாப்பேன். நீர் சாப்பிடும் இதை முதல் உங்களுக்கு தாரன் நீங்க ஒரு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் இப்போ செய்தெல்லாம் நீங்க வரைக்க ரெடியா வச்சிருக்கிறேன். நாங்க சாப்பிடுங்க. இது என்ன உங்களால ரொட்டி சுட்டு புறம் இது உதத்தாரம் அதத்தாரம் பாப்போம். உத நீர் இங்கே என்ன பல்லு சரியப்பா பல்லு சரி. இது என்னப்பா இது ஒழுங்கா தானே செய்கிற நீர். இன்றைக்கு என்ன இந்த என்னத்தில் பார்த்து நீர் அந்த யூடியூப்பில் பார்த்து நான் சொன்னான். அந்த யூடியூப்லேயும் பார்த்து ஃபேஸ்புக்லேயும் பார்த்து எனக்கு அரியணம் தராதையும் நீர் வந்து முதல்ல நீர் செய்கிற மாதிரியே நல்லா இருந்தது. இந்த பல்ல பேரம் அதுக்கு இருந்தது 2 கொடுக்கு பல்லு. அந்த 2 பல்லும் இன்றைக்கு நொறுங்கிச்சு. சரி நானும் எனக்கு தெரியும். அதால் தான் கொடுப்பு பல்லால் அடித்தேன் நான். அது என்ன அங்கால வேணும் சுட்டு அடுக்கி வச்சிருக்கிறீர். என்ன சாமான் அது? அது வந்து நான் அந்த பூரி செய்தேன். நான் உங்களுக்கு தருவோம். பூரியோ? அது என்னப்பா பூரி? நான் இதுவரையிலும் கேள்விப்படாத சாப்பாடா இருக்கு. கேள்விப்படாத சாப்பாடா இருக்கு பூரியோ? பூரி இதுல அதுவும் அந்த யூடியூப்ல தான் பார்த்துட்டு நான் நல்ல வடிவா செய்து காட்டினேன். மாதிரி பார்த்து நான் செய்தேன். இது என்ன ரொட்டி மாதிரியா சுட்டு அடிக்கி போட்டு பூரி பூரி என்று எனக்கு விளங்கல. நான் ஒருக்கா கேள்விப்பட்டேன் நான். ஆனால் என்னோட வேலை செய்கிற இந்தியன் வந்து ஒரு பூரி என்று சொல்லி ஒரு அப்பளம் மாதிரி ஒன்றை கொண்டு வந்தவன். நீர் என்ன இது ரொட்டி மாதிரி சுட்டு சுட்டி அடுக்கி வச்சிருக்கிறீர். இதுக்கு பேர் பூரியோ? எனக்கு பசிக்கல. நான் வாரன் நீரை சாப்பிட்டு இதை பார்த்துட்டு வாரன். நான் ஒரு கீழே அம்மா என்ன செய்கிறா அம்மா கீழே வையும் வந்து சாப்பிட்றேன். எனக்கு பசி எல்லாம் போட்டு இந்த லட்டோடைய பசி போட்டுது அம்மா. என்ன சாப்பாடு செய்த நீங்க? நான் இங்க நல்ல நமக்கு விருப்பமான சாமான்கள் நல்ல பொரியல் கறியல் எல்லாத்தோட. பொரியல் கறியல் என்ன சாப்பாடு கிடாக்கு? புட்டு கிடாக்கு? சோறும் கிடாக்கு. ஏன்னா சோறு வேணா இந்த புட்டு இருந்தா போடுங்க. புட்டு மீன் குழம்பு மந்த மாதிரி அதை போடுங்க. பசியோட தானம்மா வந்த நான். இங்கே என்னவோ பதனி வந்து யூடியூப்பில் பார்த்து லட்டு வடிவா செய்வா. அவள் லட்டு அங்கே செய்து வச்சிருக்கிறா லட்டு. ஐயோ என்ற பல்லு லொட்டு. எனக்கு யூடியூப் சாப்பாடு பிடிச்சி நீங்க சாப்பிடும்.
நீ நல்ல வேலை மீன் போட்டு குழம்பு கலக்கி விழுந்து வந்த நீ அண்டைக்கு வேணிக்கணும் அந்த ஓ, மீன் நல்ல மீன் தானே என்னம்மா ஓ, நானும் நல்ல தான் மீன். வேணிக்கணும் வந்து வச்சா ஒரு அதான் அஞ்சாறு வீட்டை நான் சொல்லி விடுறேன், நல்ல மீன் வேண்டி தருவேன். 5-6 கிழமைக்கு அங்கே கிடக்கும் அங்கே நான் வேணிக்கணும் வந்தது உங்களோட அது அங்கே கிடக்குது ஆ. சி என்னவோ சமைக்கு. உண்டைக்கு என்னவோ பூரி என்று வேறு என்னவோ சுட்டு வச்சிருக்கேன் நான் பாயிலையும் வச்சு பார்க்கல வந்துட்டேன் பசி இல்லையண்டு இனி இன்றைக்கு நீ இதை இதுதான் பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிடு. ம் சரியம்மா சரி கணக்கு சாப்பிடு. போடாதீங்க அம்மா அங்காலயம் மணி வந்து போனால் பெரிய சத்தம் போட்டு கொண்டு இருப்பேன் நான் காணும் 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 இதுவெல்லாம் போதும் வேறு என்ன நான் சாப்பிடு, வாரேன் நான் சாப்பிடு, சாப்பிடு. இப்போ வந்தேன் நான் வாரேன் நான் மேலே போட்டு வாரேன் நான் வாரேன் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களே ஓ, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுவேன். காணுமாம்மா சாப்பிட்டுட்டு காணும் இல்லையாம்மா பேண்ட் அங்கே வந்து அடுத்த பிரச்சனை இப்போ அங்கே மேலே போக பேண்ட் என்ன கீழே ஒட்டிட்டு வந்துட்டா உண்டு கேப்பா நான் வந்து பொறுங்க வாரேன் அது என்ன பூரியண்டு என்ன எடுத்து வச்சது பார்ப்பேன் மாறுதலா பேண்ட் ஒருக்கா தேத்தண்ணியோட பார்ப்போம் என்னண்டு எனக்கு உண்டு மாவிளங்கே இல்லை அது அப்ப இப்ப சாப்பிடாம போறோம். இது காணுமன்றன்னு இவ்வளோ சாப்பிட்டது காணும் தானே பேண்ட் சாப்பிட்டது சாப்பிடாம போகிறான்றீங்க அதே உரையில போறேன். அதை உரையில் நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு இவ்வளோ போதும் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க ஆனால் அம்மாட்ட சாப்பிடுவேன்டா என்ன பயம். அம்மா நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களே நான் சாப்பிட்டேன் நான் போதுமண்டல சாப்பிட்டேன். விட்றேன் இதுக்கு மேலே கணக்கு சாப்பிட இல்லாது சரியம்மா சரி, பின்ன இவ்வளவு சாப்பிட்டதே எனக்கு சந்தோஷமா. நான் வாரம் மேலே போட்டு ஓ, சரி, போட்டு என்ன? வா, வேண்டு வா. ஓ நீ இது என்னப்பாவுது என்ன என்ன நான் காலமாக தானே இந்த வெந்தயம் என்ன ஊற வச்சுட்டு இதாண்டு போட்டு தந்த நீர் இது என்ன இப்போ ஜூஸ் அடிச்சு கொண்டு வாரீர் என்ன ஜூஸ் ஆப்பிள் ஜூஸோ இல்லை மேங்கோ ஜூஸோ பச்சையாக கிடாக்கு ஓ அது வந்து இந்த நோக்கல்ல தான் ஒரு இது போட்டு அடிச்சு குடிச்சா நல்ல மண்டு போட்டுக்கிறாங்க. என்ன நோக்குள்ள அடித்து போட்டு குடித்தது இது என்ன விளங்கல தண்ணியை என்ன ஊத்தியா அதை அடிச்சு போட்டு குடிச்சா சுகருக்கு நல்லம்மா. நீர் கொஞ்சம் சோறுக்கு குடிங்க. தானே இப்போ போகிறோம் இப்போ ஒரு 3 நாளாக தானே இந்த வெந்தயத்தை என்னோ மிளகாட்டை வச்சு அதை எடுத்து தந்து கொண்டு இருக்கிறீர் ஆ அதை தந்தால் அது இந்த என்ன ஒரு முடிவு வரமென்று பார்க்குறதுக்கு அதை என்னவோ சப்பி அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் இது அதுக்கு பிறகு வந்து என்ன நோக்குள்ளே அடித்து கொண்டு வாரீரோ இது என்ன மாதிரி ஓ, இது இருக்குமோ நல்ல சாமான். இங்க இல்லை வாங்க, வந்து வேண்டாமப்பா கொஞ்சம் அதை குடிங்க பாப்போம். ஐயோ என்னப்பா இது ஒரு 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 பச்சை தனிமாயே கிடக்கு இது என்ன செய்யும் சுகரை ஓ, குறைக்குமோ இதெல்லாம் சுகரை குறைக்குமா? கொஞ்சம் நீளுங்க, கொஞ்சம் ஒரு சொட்டு சீனி டெஸ்ட் பண்ணி பாக்க. கொஞ்சம் சீனியை போடும் போடும் 2 மணி நேரத்துக்கு பிறகு என்னென்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் சீனியை போடும் கரைச்சி போட்டு குடித்தா நல்லா இருக்கு சீனி எது சுகருக்கு தாரன் நீங்கள் அப்புறம் சீனியை போட சொல்றீங்க? அப்போ இது ஒன்றும் போடாமல் குடிக்கிறேன் என்ன ஒரு என்ன நோக்குள் இப்படி இது கறி காய்ச்சினா கேள்விப்பட்டிருக்கிறேன் போய் அடித்து கொண்டு வந்து தந்துருக்கிறீர் அன்றைக்கு அதுக்க நோக்குள் பண்ணிட்டு இங்க வந்தது Facebookல வந்து ஃபேஸ்புக்கில் உதுக்க சொன்னீரப்பா நான் என்னவோ கறி வைக்க போகிறான்ட்டு தான் அதை வேண்டிக்கணும் வந்தேன் நான் நீர் வந்து திருப்பி சொல்லிவிட்டேன் நீர் நோக்குள்ளே வேணிக்கணும் வாங்க எனக்கு தெரியாத நான் தான் இதுக்கு இரியாக போகிறேன்ண்டு நோக்குளுக்கு இப்போ நோக்குள் எனக்கு இரியாயிட்டுதா சரி குடிச்ச எனக்கு காண நீரும் கொஞ்சம் குடியும் பேரும் இது என்ன அண்டைக்கு வந்து பார்த்தா இந்த என்ன பேர் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு தண்ணியை தந்தா வேண்ட அதுக்கு பூரா முளை கட்டி போட்டு அதை தந்தா இப்போ வந்து நோக்குள்ள அடிச்சு நீ நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியாது உதன்னப்பா பேண்ட் ஊசியை கொண்டு வாரீர் இப்போ ஒரு 2 மணித்தியாலாம் இல்லை அது என்ன டேஸ்ட் பண்ணி இப்போ இது குடிச்சாது ஒரு இது செமிவடை என்ன இப்போ ஊசியை தூக்கி கொண்டு வாரீர் இது எத்தனை தரமண்டு தான் குத்துறது இந்த கையெல்லாம் குத்தி புண்ணா போச்சுது ஊசி நீ என்ன நானும் இவ்வளோ படுத்து கிடக்குறேன் இதை குத்தி போட்டு எடுத்து போட்டு பார்த்துட்டு சொல்லும் எனக்கு என்ன செய்கிறீரண்டு தெரியல ஐயோ இந்த யூடியூப்பும் வந்தது ஃபேஸ்புக்கும் வந்தது காணும் என்ன படுத்தாத பாடு வேறே நேரம் என்ன சொல்லுவினியப்பா அதையும் கேட்டு செய்யும் எனக்கு என்னென்ன செய்து முடியும் நான் ஒருக்கா அம்மாட்டா கீழே போட்டுவார் அம்மா தேத்தண்ணி போட்டுட்டீங்களே இஞ்சியை பாலுக்கு இஞ்சியை போட்டு நீங்கள் அடுத்தா
அது கணக்க போட்டா தான் கூட சும்மா மெல்லி தான் போட்டேன். ம் ம் அங்கால இன்றைக்கு வந்தம்மா நோக்குள்ள ஜூஸ். ம் என்னவோ தெரியாது. எனக்கு இந்த வைத்தியங்கள் கூடி போச்சு. ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம். அவளுக்கு வேற வேலை என்ன ஜூசி இந்த வேட்புகளை பார்த்து இதுவெல்லாம் செய்கிற வேலை. வேலைக்கு போய் வர பிள்ளைக்கு கண்டறியாத சாப்பாடும் கண்டறியாத நீர். ம் சரி, எனக்கு தேத்தனியை போடுங்க அம்மா. நான் போய் ஒருக்கா எனக்கு போட்டு தண்ணி குடி நான் ஊற்றி குடிக்கிறேன். நான் ஒருக்கா அந்த பிக் பாஸை போய் பார்த்தா தான் எனக்கு நிம்மதி. அவள் ஜனனி போனதுக்கு பிறகு அம்மா உண்மையாக நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அவள் போனதுக்கு பிறகு நான் பார்க்கவே விருப்பம் பார்க்குறேன். ஏன்னா பார்க்கவே விருப்பம் இல்லை. அந்த பட்ட அவள் எங்கண்ட ஸ்ரீலங்கா பட்ட தானே நல்லா விளையாடினால் அதை பார்ப்போம்ன்ட்டு தான் இருக்கிறது. அது இவங்கண்ட விளையாட்டுகளும் எனக்கு சரியாக சீயண்டு போச்சு. நீ பார்க்குற இல்லையாண்டு இருந்தேன்னா இருந்தாலும் ஒருக்கா பார்க்கணும். கடைசி நெருங்கி கொண்டு வருதுன்றபடியாக பார்க்கணும். ஒருக்கா தேத்தனியை தாங்க நான் போய் பார்ப்பேன். மணி அணி அடுத்த என்ன. ம் சரி, நீங்கள் என்ன பொங்கலும் பெரிதாக்கும் சாமானம் வேண்டவனும். சரி நான் வேண்டிக்கிட்டு வரேன். என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. இப்போ பொங்கல் அங்கே மேலே தான் நான் பொங்கணும் சேர்ந்து பொங்குவோம். நல்ல மீனை பொங்குவோம். இந்த குளிர் 2ஆம் நாள் போயிடலாம் பொங்குவோம். சரியம்மா, நான் தீதனி நல்லா வாரம் மேலே ஓட்டுவார் போட்டு வரேன். இது என்னப்பா கிரைண்டரை போட்டு அடிச்சு கொண்டு இருக்கிறீர்? என்ன சட்னி அண்டைக்கு வெங்காயம் இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு அடிக்கிறேன். மிளகாயம் போட்டு அடித்து கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டிரன்னு சொன்னால் நல்லா இருக்கும். சம்பலுக்கு இன்றைக்கு இரவைக்கு இதோட சாப்பிடலாம், ரொட்டியோட சம்பல் நல்லா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, இது வெங்காயம் இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு அடிச்சிட்டு நீங்க குடிச்சாலும் சுகர் குறையுமாம். என்ன இது என்னப்பா அடுத்தது? இப்போ கொஞ்சம் முந்தியா தான் நான் நோக்குள்ள கரை அடிச்சு போட்டு தந்த நீர். இது வெங்காயம் அது அதில் 2 தவற விட்டுட்டாங்க போல இருக்கு. இந்த மிளகாயம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தேங்காய் உப்பும் போட்டிரண்டா சம்பல் மாயி வரும், சாப்பிட நல்லா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் போட சொல்லல. ஓன்லி வெங்காயம் இஞ்சி உள்ளி மட்டும் தான் போட்டு குடிக்கணும். போடுறாங்க அவங்களுக்கு வேற வேலை இல்லை. இதில் ஒவ்வொன்றா அவங்க போட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா செய்து இல்லை டெஸ்ட் பண்ணுறீங்க. கடவுளே என்ன காப்பாற்றணும் நீ தான். இப்படி சாப்பாடை பார்த்தா விதம் விதமாக ஒவ்வொரு நாளைக்கு என்ன பழகிறீர். இஞ்சால பார்த்தா வைத்தியம் ஒரு பக்கத்தால். சிச்சி சிச்சி ஏன் தான் கல்யாணம் கட்டினன்ற மாதிரி ஆச்சு. அதை எனக்குள்ளே கதைக்கிறேன்ப்பா. நீர் என்ன நீர் முறைக்கிறேன்? நான் சும்மா எனக்குள்ளே கதைக்கிறேன். சும்மா அந்த கதைச்சு பார்க்குறேன். அந்த பிக் பாஸில் அவங்க கதைப்பாங்கள அது மாதிரி கதைச்சு பார்க்குறேன். முறைக்காதே முறைக்க பொங்கல் என்ன அப்படிதான் நினைத்தேன். உங்களுக்கு எல்லாம் குறையும். அதுக்காண்டி தான் என்ன தெரியும் அன்பில் தான் செய்யுறேன். போய் உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொண்டு தாரேன். நீங்கள் இப்படி சொல்றீங்க. சரி, அடுத்தது பொங்கல் வருதுன்னு சொன்னால் அம்மா இப்போ கதைச்சவா பொங்கணுமா நான் பொங்கலுக்கான சாமான் எல்லாம் மணின்னு வரேன். எப்போ சனிக்கிழமை வருதாகுமா? சனிக்கிழமை தான் வருது. அன்றைக்கு ஹாலிடே தானே. சனிக்கிழமைண்டா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ பொங்கல் ஏற்பாடு அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ பொங்கலை அந்த மாதிரி தான் இன்றைய சாமான்களை வேண்டி கொண்டு வரேன். அம்மா ஒரு லிஸ்ட், நீர் ஒரு லிஸ்ட், 2ஐயும் கொண்டு நான் பார்த்து 2 மொழியினதை தவிர்த்து ஒவ்வொன்றா வேண்டி கொண்டு வரணும். நீர் மதத்தானே என்ன நீரும் அரிசி அம்மாவும் அரிசி, நீர் முழுந்து அம்மாவும் முழுந்து எல்லாம் மேலே தான் பொங்கல் நடக்க போகுது. அது பேர் என்ன நீர் ஒரு லிஸ்ட், அம்மாவும் உளுந்தொழி இருக்கிறா, நீரும் உளுந்து. சரி, உம்மண்டியை விட அம்மாண்டிய வணிகணும் தான் சரி தானே? இல்லை நான் உம்மண்டியை விட கொண்டு போங்க. பார்த்துட்டு 2 பேரும் சக்கரை எழுத இல்லை. அப்போ என்ன வெண்பொங்கலை இந்த முறை? அட நான் அத அவ எழுதிருப்பாண்டி யோசிச்சேன். அப்ப கஜு ப்ளம்ஸ் எழுதி வச்சுக்கலாவோ? இந்த வேணிகன் வந்துருக்குறேன். இந்த கஜு அண்டைக்கு வேணினா நான் ப்ளம்ஸ் வேணிக்கண்டு வரணும். சரி பிரச்சனை இல்லை, நான் வேணிக்கண்டு வரேன். ப்ளம்ஸ்ன்றது
அந்த வத்தல். ப்ளம்ஸ் வத்தல். ஆ ஓ சரி, அது வேணிங்கன்னு வரணும், பிரச்சனை இல்லை. அந்த அந்த காய வச்ச ஒரு வத்தலா இருக்கும் அதுதான். சரியா. ப்ரூனில் வத்தல் பார்த்துருக்குறேன், ப்ளம்ஸில் வத்தல் இருக்கும் போதுரியா பாப்பம்மா. சரி, இதில் வேண்டிக்கொண்டு வந்தால் தான் நீ இதில் என்னத்தை தவற விட்டு வந்து பேண்ட் என்ன சொல்லி வருதோ இல்லையா, ஒரு அடிச்சு கேட்போம். என்ன வாழையிலையும் பெத்திலையும் மணிக்கொண்டு வரது அதையும் சொல்ல மறந்துட்டேன். எல்லாம் சொல்ல மறந்துட்டது. பேன் நான் தான் அதுக்கு சொல்லி காம்பிடணும். என்ன அம்மா அங்கால என்ன சொல்லி கேட்குது, என்ன பூவோ என்னம்மா? அம்மாட்ட ஒருக்கா கொடுங்க கொடுங்க, ஒருக்கா அம்மாட்ட கொடுங்க. வேண்டி அம்மா உமாக்கு சொல்றத நான் தம்பி சொல்லுங்க, கேக்குது. பூ அந்த மஞ்சள் இலையும் வேண்டிய பானை கட்டுறது. மஞ்சள் இலையும் பானை அன்னைக்கு வேண்டி வச்சீங்க, அதுதானே ஒரு பானை தானே பொங்குறது வேண்டேன். அம்மா அதை நான் சொல்ல மறந்து போனேன். அண்டைக்கு வேண்டிக்கொண்டு வந்துட்டு அந்த பானை மண் பானை தான் நான் வேண்டிக்கொண்டு வர சொன்னீங்கள். அதை வேண்டிக்கொண்டு வந்து ஐயோ அது நடந்ததை நான் சொல்ல மறந்து போனேன். அது உடைஞ்சு போச்சு அம்மா. பானை சில்வரா வேணின்னு வரேன். உங்கள் மண் பானை விட்றாம எடுக்கல, அதெல்லாம் இருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுதல். தண்ணி எடுத்து வைக்கலாம், குளிராக இருக்குமென்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் பானையில் வேறு தேவைகளுக்கும் எடுத்துக்கொண்டு போடுது. இப்போ நான் வந்து ஒரு பானையாக வேண்டிக்கிட்டு வரேன். நாங்கள் அந்த எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பானை ஒன்று போட்டுருக்குறாங்க. அரிசி சர்க்கரை எல்லாம் அதுக்கு வச்சு ஒரு பானையை வந்து போட்டு அதுக்கு தேவையான சாமானெல்லாம் வச்சிருக்கிறாங்க. விளங்குதோ? அதை வேண்டிக்கணும் வந்தேன்னு சொன்னா இல்ல இல்ல, அது 3 கொத்து எல்லா கொத்திலும் இருக்கு. நான் வேணிக்கொண்டு வரேன், அப்படி பெருசா வேணிக்கொண்டு வரேன். சரியே, நான் வேணிக்கொண்டு வரேன். வேணிக்கொண்டு வரேன். வேறு என்னென்ன எல்லாம் எழுதினது தானே. மற்றது பூவும் அந்த இது வாழை இலையும் சொன்னவா வெத்திலையும் சொன்னா சரி, ஓகே, அதையும் வேணிக்கொண்டு வரேன். சரியே, வேற ஒன்றும் இல்லை தானே. நாளைக்கு பொங்கல். என்ன ஆட்டமாட போயினியோ தெரியாது. என்னவோ நல்ல ஆழம் எனக்கு வேலை இல்லையன்றபடியாக பொங்கல் இந்த மாதிரி போகுது. அனி பொங்கி முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த லெவலில் இங்கே என்னென்ன ஊற்று நடக்க போகுதோ தெரியாது. அம்மா ஒலிம்பி விடிய வெள்ளனை உங்களை முன் இதில் வந்து எல்லாம் போட்டுட்டா. ஊரிலேன்னு சொன்னால் எனக்கு நினைவிருக்குது அங்கே வெடி கொளுத்தினது என்ன. ஒருக்கா வந்து அந்த தம்பி சொல்லுங்க அம்மா. நாங்கள் நல்ல விதராக போட்டி கோவில பொங்குவோம். அதில் வச்சு பொங்க போகிறீங்களா? என்ன கவனமாக இருக்கும். சில நேரம் யாரும் அடித்து சொல்லி விட்டாங்களா ஆம்புலன்ஸ் வந்து பொங்குவோம். ஒரு சீனவடி வேண்டிக்கிறாங்க. சீனவடி இங்கே அதுகளுக்கு வந்து வெடிக்கு பெர்மிஷன் எடுக்கணும் அம்மா. இப்போ வருஷம் அது இதுண்டா பிரச்சனை இல்லை. இரவிலேண்டா தானே அங்கே கொளுத்தி போட்டுட்டு குறையாம இருக்கலாம். சரி, நீங்க இதெல்லாம் மாமி என்ன காணமே வந்துட்டீங்க? பொங்கல் முடிக்க பொங்க உடம்புல தோஞ்சிருக்கலே. நான் இப்பதான் தோஞ்சிட்டு வாரேன். நீங்கள் ஏதோ கோலம் போட போறோம்னு சொன்னீங்களா? அதான் கோலம் போட போடுங்க. நான் இன்னொரு தனி ஒரு அடுப்பு வாங்கிட்டு வரேன். என்ன கோலம் போடுறோம் இந்த அடுப்ப வச்சு 2 பொங்குறதானே. தம்பி தோஞ்சிட்டு வாடா. எங்க போட்டேன் இந்த மாவு கொண்டே வெளியில போடுங்க, கோலத்தை போடுங்க நீங்க. நான் இந்த இங்க ஒரு அடுப்பு வாங்கினாங்க, அதையும் கொண்டு வெளியில வச்சு பொங்குவோம். நாங்கள் அங்க ஊர்ல இந்த முறையா பொங்குவோம். அது என்ன செய்யறது, கோலங்களை எல்லாம் போட்டு இந்த உளுந்தனையே போட்டு உளுந்து
ஓ இப்பதான் போட்டு நான் உளுந்து நினைய போட்டு ஏனண்டா பொங்கல் பானை இறக்கி போட்டா அந்த அடுப்பிலே வடையும் சுடல நனைய போட்டு விட்டா நல்லது. சரி நாங்கள் இதை தம்பி வந்துட்டியா தம்பி? நான் தோஞ்சிட்டு வந்துட்டேன். இல்ல அது நீ வைக்க வேண்டாம். ஏனண்டா புள்ள அது தம்பி தான் வைக்கணும், ஆம்பளை தான் வைக்கணும். என்ன வீட்டை ஆம்பளை இருக்க நாங்கள் தம்பி பானையை தூக்கி பானை அடுப்பில் வைப்போம்மா. மற்றபடி 2 பேரும் தானே அடுப்பில் இது என்னண்டு எப்படி வைக்கிறாமா? இதை தூக்கி இப்படி அடுப்பில் வைக்கிறதா? தூக்கி அடுப்பில் வச்சு விடுது. மழனி அடுப்பை மூட்டி கொடுத்து விடல, அடுப்பு வெளியாட்டும். இந்த பாலையும் விட்டு விட பாலும் சேர்ந்து பொங்கி வரையக்கான் அரிசி போடுறது. பாலை இப்ப விடுறேன். பாலை விட்டு விடு தம்பி. அடுப்பு போல தண்ணியும் கொதிச்சு பொங்க வெள்ள வேணும். நாங்க இந்த அரிசியை நான் கழுவிட்டேன், நான் அதை போடட்டா? நான் போடுறேன். அது வைபிள்ல அரிசி நீங்கள் போட வேண்டாம், பொங்கி தள்ளட்டேன். பாலம் விட்டாலும் அடுப்பு பொங்கி பால் பொங்கி தள்ளின பிறகுதான் அரிசி போடணும். என்ன அது தம்பி தான் போடணும் முதல்ல அரிசி. சரி பொங்குது. அதுங்க சூரிய பகவானை பார்த்து தான் பொங்குது. என்ன சரி தம்பி அரிசியை போடுறான். 3 கரம் சுத்தி போட்டு 3 கரம் கிள்ளி போடணும் அரிசியை. சரி போடுறேன். போட்டடியே போட்டாச்சு. நீரார போடுறது மிச்சத்தை முழுக்க போடட்டா? நீங்களும் வந்து போடல. பின்ன நான் போடாம நீங்கள் 3 தரம் போட்டுட்டு பாருங்க. நான் போட இந்தாங்க 3 தரம் போட்டு தாவில்ல. நான் 3 தரம் போட்டுட்டு சரி போட்டு நான் முழு அரிசியை போட்டு விடுறேன். சரி இனி அடுப்பு எரிக்கிறதுலாம் இருக்குது. இந்த தண்ணி கரண்டியால அது தண்ணி கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கிறோம். துளாவி விட்டு போவேன். தம்பி நிக்கிறான் என்ன? அதை கவனிச்சு கொள்ளுவேன் நினைக்கிறேன். நான் அங்க போயிருக்கேன். சரி பிள்ளை இந்த உளுந்து தானே விட தானோ அப்போவே. ஆமா அது இப்ப 2 மணி அதை போய் அடைச்சு கொண்டு வாருங்க. உளுந்த அரைச்சு கொண்டு வாருங்க. என்னண்டா இந்த அடுப்பிலே வடையை சுட்டு எடுக்கலாம். நான் அரைச்சு கொண்டு வாரேன். இது என்ன? நான் வெங்காய மிளகாய் வச்சுட்டு இதில் வச்சிருந்தா 2 வடைக்க போட்டு விட்டுடலாம். இது என்ன? பொங்கல் சரி தம்பி. பொங்கி எல்லாம் பொங்கல் எல்லாம் அழிஞ்சு வந்து நல்லா சூப்பராக வருது. நல்லா இருக்குது. நிறைவான பொங்கல். என்ன இது? என்ன அரைக்கிற நேரப்படுது இல்ல? என்னடா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். ஐயோ இன்னும் படி அரைப்படையிலையே. ஏன் இப்படி அரைக்காம இருக்குது? என்ன அதை உளுந்து என்ன ஒன்றை சொன்னவா? இன்னும் கொஞ்சம் தண்ணியை விடுவோம். அட இன்னும் வடிவா அடிக்குது இல்ல, இன்னும் கொஞ்சத்தை விடுவான் தண்ணி. ஓகே அடிச்சாச்சு. கொண்டு போவோம் அங்க. மாமி இங்க உளுந்து நான் அரைச்சு கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க மாமி. நீங்க வெட்டி வச்சுக்கன்னு சொன்னீங்க தானே, அதுல மிக்ஸ் பண்ணுங்க. ஏன் மாமி? கடவுளே என்ன தோட்டைக்கு அரைச்சு கொண்டு வந்த? ஐயோ இன்னும் இந்த வடக்கு என்ன மாற்றி அரைக்கிறோன்னு தெரியாது. அது அரைக்க அரைப்படுது இல்ல, அதான் தண்ணியை கொஞ்சம் ஊத்தினான். தண்ணியை ஊத்தி அரைக்க சொல்லி கடவுளை நல்ல வடை தான் இருக்கும். இது நாங்கள் அப்படின்டா இதுல வடை சுடையலாதே. வடை சுடாது வடை இது தோட்டக்கு தான் சரி.
ஐயோ அப்படின்னு பேசாம தோசையே சுடுவோம் மாமி. தோசை சுட்டு பொங்கல் வச்சு படைக்கிறதோ சூரியனுக்கு. ஓ அதை படைச்சு விடுவோம். எல்லாம் தோசையும் படைக்கலாம் தானே. அது அது படைக்கல. அது இதை கொண்டு வச்சுட்டு அது பிறகு தோசை சுட்டு புளிக்க என்ன மாட்டேன் நடந்தாமா? என்ன போட்டு குழாச்சி வச்சு தோசை சுடலாம். என்ன கரைச்சு கொண்டு வந்துருக்கீங்க? தமிழற்ற சாப்பாடு தானே தோசையும், அதையும் சேர்த்து படைக்கலாம் தானே. தோசை சுட்டு படைக்க போறீரோ? ஏன் வடை சுட இல்லையே? வடை என்னடா தண்ணியை ஊத்தி ஊத்தி அது கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு. இது என்னப்பா? அது தோசை மாதிரி வந்துக்குது. இந்த யூடியூப்ல பார்த்து இது கூட வடை கூட சுடுறத பழக இல்லை. என்ன நடக்குதுன்னு அதான் நான் என்னடா தோசைய சுட்டுட்டு அதை படைப்போம் அதோட சேர்த்து. தோசையை சுட்டி படையும் பிச்சாவை படையும் எல்லாத்தையும் மாத்திடுவீங்க கொஞ்ச நாள்ண்டா. சொல்லுங்க மாமி. அங்க உளுந்து விடாங்க கூட கொண்டு அங்க வச்சுட்டு தோசை சுட்டு நம்புறாரு. இங்க கொண்டு வச்சுட்டு உளுந்து கொஞ்சம் போட்டு தனியா போட்டு வா 1 மணி நேரத்துல ஊறி விடும் படைச்சு விடும். நல்லா தோசை சுட்டு வைக்கிறோம். அதுவும் இந்த யூடியூப்ல பார்த்து சிங்காரமான சமையல் பழகினாதான் கண்டமிட்டேன் தம்பி. சொல்லுங்கம்மா. அதுதான் நடக்குது. என்ன இந்த யூடியூப்ல பார்த்தது அது சரி. இதை சொன்னதை அடிச்சு கொண்டு வந்த தோசை சுட்டு படைக்க இப்படி இப்படி நீர் வருவாங்க அரைச்சு கொண்டு வரான். இவ்வளவு நாளும் படைக்க அரைக்க இல்லையாவா? அப்படி இல்லை போல அங்கடாக்கு. நான் தானே அரைச்சு திட்டு வாங்கினது எனக்கு தாரது அவன் விடுவா. அந்த பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்து விட போனோம். நீ படைச்சு போட்டு தானே இது உளுந்த கொண்டாடட்டும் போட்டு வடைய படைச்சு போட்டு என்ன பக்கத்து வீட்டை அங்க யார கொடுக்க போறீங்க? பக்கத்து வீட்டை எங்க தங்கம்மாக்காண்ட மனுஷன் சித்த வேடா தம்பி. அப்ப அதுகள் பொங்கும் அதுகளுக்கு கொஞ்சம் புக்கை கொடுத்து விடணும். இவன் அற்புதம் வருவான் என்று பார்த்தேன். அவனையும் காண இல்லை. இப்ப வரான் இருக்காது. அவனுக்கு அடிச்சு பாருங்க, அவன் வருவான். உன்னைக்கா நிப்பான் வருவான் தான் அடிச்ச. அவனை சில உங்க நாளை வீட்டை போறவன் சில நேரம் அங்க இங்க போயிருப்பான். அடிச்சு பாருங்க. அவனுக்கும் கொடுத்து தங்கம்மாக்காக கொடுத்து விடல. அவன் என்ன அடிச்சாதான் அவன் வருவான். அடிச்சு கதையும் வரட்டும். இந்த வடையை திட்டு போட்டு சரி கொண்டு வந்தாச்சு. வைய பாருங்க வடையை சுடுவாங்க கையோட. அது ஊருனா காணும். அது ஊருனா காணும். நல்ல பதமா கரமுரண்டு இருக்கும் சூடா. சரிண்ணா. நான் வடையை சுடுவோம். அது இப்போ 5 நிமிஷத்துல சுட்டு போடுவேன். எதுக்கு நான் இருக்கா அற்புதத்துக்கு ஒரு அடிச்சு விட்டுட்டு. ஹலோ ஹலோ அற்புதம். என்னடா இந்த பொங்கல் சொல்லுங்க. நான் சும்மா இருக்கிறேன். தெரியாத எனக்கு பொங்கல் அண்டு இங்க சித்தியும் பெற சொன்னது. அப்ப அங்கதான் நிக்கிறேன். சொல்லுங்க. நீ அங்க சித்தி விட்ட அங்க விட இந்த விட போக வேண்டாம். இந்த வார நான் வேலைக்கே அடிக்க மறந்து போனேன். நீ இங்க வா. சரி சரி நான் பாருண்ணேன். உங்க முடிச்சிட்டு வாருண்ணே. அங்க முடியுதெல்லாம் நான் வாருனே. இந்த இங்க எல்லாம் முடிஞ்சுது. சுதன் நிக்கிறாரு. ஓ இன்னைக்கு இல்லாம வந்தா நேரடி ஹோட்டல் பொங்கி. சுதனுக்கு இன்றைக்கு லீவு தானே என்ன? அப்ப எல்லாரும் லீவு வேலை இல்ல. வதனி மச்சாலும் நிக்கிறாவே தம்பி. ஓ நிக்கிறான். சரி சரி நான் முடிச்சோண்டு சரியா வா. நான் பாரு. சரியா என்ன சக்கரை பொங்கி எல்லாம் பொங்கினீங்களே? ஓ இல்லாண்டான் நீ வாவன். வடையுமோ? என்னது வடையும் சுட்ட நீங்களோ உண்டு கேக்குறேன். ஓ வடையும் சுட்ட நான் வடை சுடாமல் மாதிரி பொங்கல். சொல்லுங்க. தோசை சுட்டு தரதான் நகல் வேண்டாது. வடை விட்டு கூடாது. நீ முதல் பொங்கலுக்கு தோசை சொல்லுவோம். பொங்கலுக்கு தோசை சுட வலிக்கிட்ட நீங்களோ? ஓ அதே பேசுவான். அது வர நீ உளுந்தரைப்பு. சரி நான் பாருன்னு என்ன
எல்லாம் பொங்கலோ பொங்கல் தான். ஓ பொங்கல் எதுக்கும் வா தம்பி இவன் சொல்லுங்கம்மா. ஓ அற்புதத்துக்கு சொல்லிட்டாங்க, அற்புதம் மாறமண்டது. அப்ப நீங்க படைச்சு போட்டு அப்படியே அதுல கொடுக்க வேண்டிய ஆகட்டும் கொடுப்போம். வடக்காட்டு சாம்பிராணிக்கு தீம் பண்ணிருந்தீங்க. ஓ எல்லாம் எல்லாம் பண்ணிக்கணும் வந்து அதுக்கு இருக்கும். ஒரு பானப்பழத்தை குத்தி விடுவோம். இவா பிளம்ஸ் வண்டி கொண்டு வர சொன்னா ஏன் போடையில வதனி? ஏனம்மா இதை போடையில நீங்கள்? இல்ல நான் பிளம்ஸ் சொன்னா அது திராட்சை வத்தல். நீங்கள் போய் பிளம் ஃப்ரூட் வத்தலை வாங்கி வந்துருக்கிறீங்களே. எனக்கு நான் அப்பா கேட்க சொன்னீர் பிளம்ஸ் வத்தல் தான் சொன்னீர். நான் வந்து அது உது தேடாத இடம் இல்லை. கடைசியாக தேடி புருண்டை எடுத்து காட்டினவங்க பேண்டு வந்து இது வந்து பிளம்ஸ் வத்தல். நீர் வந்து சொல்லியிருக்கலாமே முந்திரிய வத்தல் சொல்லியிருக்கலாம். நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியல விட்டுறா. நீங்கள் இப்படி அப்ப இப்ப என்னண்டு புக்கேக்கு என்னத்தை போட்ட நீங்க? இப்ப எல்லாமும் தொடர்ந்த மாதிரிதான் விளக்கமா சொல்லி விடுறாங்க இல்லையா? அவருக்கும் எல்லாம் ஒன்றும் தெரியாது. அவரும் அப்படி அதை நினைக்க இல்லையம்மா. நான் என்னோ இதுவும் போடுறதாக்க மண்டி நினைச்சேனுவா யூடியூப்ல பார்த்தேன். முந்திரிய வத்தல் தெரியும் போடுறாண்டாம்மா. முந்திரிய வத்தலான்னு சொல்லியிருந்தேன் எனக்கு விளக்கம் இருந்திருக்கு. பிளம்ஸ் வத்தலான்னு சொல்ல நான் நினைச்சேன் இந்த பிளம்ஸ் ஒரு பழம் இருக்குதான் இங்கே அது இந்த வத்தல் தான் உது. யூடியூப்ல பார்த்தோம் இந்த பிளம்ஸ் மலம்ஸ் அதுகளை தான் சொல்லுவேன். அதுக்கு ஆடினா சரி ஏதோ உள்ளத்தோட பொங்கல் முடிஞ்சதல்லோ. பொங்கலோ பொங்கல். இதுவரை கேட்டது நாடகரங்கில் நாடகம். நாடகத்தில் பங்கேற்றவர்கள் அம்மாவாக செல்லம்மா அம்மா, வதனியாக சுகந்தி, இவர்களோடு உங்கள் தோழன் பாஸ்கரன். நாடகரங்கில் நாடகம் கேட்டீர்கள்.